அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம அமிர்தாஸ் ஜோதிடத்துல நம்ம ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள பார்த்துன்னு வந்துட்டே இருக்கோம். அதுல முக்கியமா ஒவ்வொரு மாச பலன்களும் பார்க்குறோம். பலவிதமான ஜோதிடம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு தேவையான வகையில பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். அந்த வகையில இப்ப நம்மலாம் இங்கிலீஷ் தான் பொதுவா நம்ம பார்க்குறோம் இல்லையா? இங்கிலீஷ் தேதிகள் தான் நம்ம பார்க்குறோம். ஆனா விசேஷங்கள் மத்ததுக்கெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம தமிழ் மாசத்த தான் பார்க்குறோம். வைகாசி இப்ப நல்லா இருக்கு. வைகாசி மாதம் பண்ணலாம். ஆனி மாசம் குடி போகக்கூடாது. வைகாசி மாதம் குடி போகலாம். ஆனி மாசத்துல கல்யாணம் பண்ணலாம். இப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மாசத்த தான் பார்க்குறோம். அப்ப தமிழ் மாசத்துல நமக்குள்ள விசேஷங்கள் இல்ல வேலை வாய்ப்புகள். ஏன்னா தமிழ் மாசம் தான் நமக்கு சூரியனுடைய மாற்றங்கள சரியா குறிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு. அதனால தமிழ் மாசப்படி நம்ம பார்க்கலாம். அந்த பலன்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவு. அதுபடி ஆனி மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆனி மாசம் அப்படிங்கிறத சூரியன் மிதுன ராசியில இருப்பார். இப்ப இந்த ஆனி மாசத்துக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப இந்த ஆனி மாசம் ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது மேஷத்துல சுக்கிரன், ரிஷபத்துல சனி பகவான், சாரி ரிஷபத்துல சூரியன் அது இருந்து மிதுனத்துக்கு மாறுது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரியன் மாறுது. மிதுனத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதன், சூரியன், குரு இதெல்லாம் இருக்கு. சிம்மத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கு. அது மாதிரி கும்பத்துல ராகு இருக்கு. மீனத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ இதுதான் இந்த மாசம், ஆனி மாசம் நம்ம கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கு. இதுல மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மேஷ ராசியில தான் இப்ப சுக்கிரன் இருக்கார். உங்களுக்கு 2-7க்கு அதிபதி சுக்கிரன் மேஷத்துல தான் இருக்கார். இப்போ உங்களுக்கு 5வது வீட்டுல உங்க ராசியாதிபதி செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு பல விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா அது வரைக்கும் செவ்வாய் நீசமா இருந்தார். பூமிகாரகன் சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 5ல இருக்கார். அதனால பல பேருக்கு மாற்றங்கள் நடக்கும். நீங்க விரும்பின மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். அரசியல், கலை, சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுவும் மருத்துவத்துறையில உள்ளவங்களுக்கு இப்ப மிக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மருத்துவத்துறையில இப்ப மருத்துவ படிப்புகளுக்கு இருக்கிற மாணவர்களுக்கு அது கிடைக்கும். மேஷராசி என்பது அது கிடைக்கும். ஏற்கனவே மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் பல விஷயங்கள்ல அவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்க வேற ஏதாவது நினைச்சிருந்தாங்க, இல்ல அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், இல்ல அவங்க ஒர்க்ல ஒரு முக்கியமான திருப்பங்கள் இதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறது இருக்கு. அதுவும் முக்கியமா அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டர்களுக்கு மிக நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி 3ல இருக்கிறனால பல விதமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும். நிறைய பேருக்கு கான்ட்ராக்ட், வீடு, இடம், நிலம் இது சம்பந்தமான விஷயங்களை ஹாஸ்பிட்டல் கட்டலாம், இல்லை வீடு கட்டலாம் அப்படின்ற விஷயங்களை கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதத்துல அது மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். அது மாதிரி அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வேலை போல அதிகமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு முன்னேற்றங்களோ இல்லை மாற்றங்களோ நடக்கும். பல பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் மிக நல்லா இருக்கு. நீங்க இடமாற்றம் அதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கும். பொதுவா 12ல சனி பகவான் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பல பேருக்கு பல காரியங்கள் ஏற்கனவே நடந்துடும். இப்போ குரு பகவான் 3ல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல குழப்பங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியா முன்னால இருந்த 3ல குரு இருந்தார் அப்படின்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. 2-7க்குள்ள சுக்கிரன் உங்க ராசியிலேயே ஜென்மத்திலே இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தமான விஷயங்களை ஏற்கனவே இருந்த குழப்பங்கள் விலகி இப்ப நல்லது நடக்கும். பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். மாணவர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டேன். உடல்நிலையை பொறுத்தளவுல சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சுகர் ஏறி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு
உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா தண்ணி குடிக்கும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் முருகனை வேண்டுறது ஜென்ரலாகவே நல்லது. பொதுவாக இந்த ராசியில் உள்ளவங்க வந்து முருகனை வழிபடும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றிகள் உண்டாகும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. திருத்தணி உங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். உங்களுக்கு வேண்டுதல்களில் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு நடக்கலை அப்படின்னா திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து போன மாதம் மாதிரி இல்லாமல் இந்த மாதத்தில் மாற்றங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு வேண்டிய விஷயங்களும் வேலை மாற்றங்களும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகிறது, மாணவர்களுக்கு படிப்பு வகையில் இருக்கிறது, இது மாதிரி வந்து எல்லா வகையிலையும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த இதில். ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, 7.5 சனி நடக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகி எல்லாமே நடக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டி வரும். கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் நிச்சயமாக எல்லா காரியங்களும் நல்ல முறையிலேயே நடக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வெளியில் போகிறது, குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறது, அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சுவாமியை வணங்கிட்டு திருத்தணி முருகன் அவரை வணங்கலாம். இல்லாட்டினா வள்ளி தேவனை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நீங்கள் முருகனை வணங்குறது இந்த மாதத்தில் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆணி மாதம் 22ஆம் தேதி சாயந்தரம் 4:01 25ஆம் தேதி 3:15 வரைக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசி வந்து காலபுருஷத்தில் முதல் வீடுன்னு தெரியும், ராசிக்கு அதிபதி செவ்வாயின்னு தெரியும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கார்த்திகைன்னு தெரியும். அஸ்வதி நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் 30ஆம் தேதியும் 32ஆம் தேதியும், அதாவது இங்கிலீஷில் வந்து 14/7 16/7 இந்த 2 நாட்களும் நல்லா இருக்கு. பரணி நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் 2ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் நல்லா இருக்கு. அதாவது இந்த மாதம் 16/6 2/7 நல்லா இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் 30 32 இந்த 2 தேதி நல்லா இருக்கு. 14/7 16/7 ஜூலை 16 இந்த 2 நாட்களும் நல்லா இருக்கு. இந்த நாட்களில் வந்து நீங்கள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறது நல்லது. சந்திராஷ்டம நாட்களில் முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுற, அந்த ஒரு நாள் மட்டும் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் இருந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியுங்க. நான் மேக்சிமம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.